எல்லாருக்கும் இந்த 4 முடியோட காலை வணக்கம். எப்பவும் போல உள்ள சாட்சி இல்ல. இன்னைக்கு சின்ன பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேச போறேன். என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கிடந்து ஒரே அலமோதிட்டு கிடக்கு, ஒரே அளவளப்பா இருக்கு. அதை கேட்டுடலாம்னு நினைச்சேன். ஏன் சின்ன பொண்ணு என்ன அண்ணியும் நாத்தனாரும் ஜோடி போட்டுட்டு சூப்பரா ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு எங்க கிளம்பிட்டியா? பால் கைப்பு 4 முடி. அம்மா என்ன சின்ன பொண்ணு மனசு விட்டு பேசணும் போல தோணுச்சு உங்ககிட்ட. மனசு விட்டா? ஆமா சின்ன பொண்ணு, என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கிடந்து சங்கடப்படுத்திட்டு கிடக்கு பாத்துக்க. அதையே யோசி மண்டிக்கு வெளியில ஆயிரும் போல இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டலான்னு பார்த்தேன். மனசு விட்டு பேசினா கொஞ்சம் இதா இவங்கள பத்தியா? சரி என்னன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, சொந்தக்காரால இருந்து சுத்தி சூழ இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க ஆள்கள்லாம் எவ்வளவுதான் நான் நல்லது செஞ்சாலும் சில நேரத்துல என்னை குறையும் சொல்லுதாவோ, நன்றி இல்லாமலும் என்கிட்ட நடந்துக்கிட்டாவோ. அதான் சின்ன பொண்ணு ரொம்ப சங்கடமா இருக்கு மனசுக்குள்ள. நினைக்கும் போது சில நேரத்துல வருத்தமா இருக்கு. ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது பாத்துக்க. அட 4 முடி, இதுக்கு பையா கிடந்து மண்டையை உடைச்சிட்டு இறக்கிய. 4 முடி என்ன பொறுத்தளவுல பெருமைக்குன்னு ஓடி உதவி செய்யப்படாது. அதாவது அவங்களுக்கு எந்த உதவியும் தேவைப்படாம இருக்கலாம். அவங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். நம்ம சரி நம்மள மதிப்பாங்களே அப்படின்னு நினைச்சு ஓடி அவங்களுக்கு உதவி செய்யும் எடுக்கும் அப்படி இப்படின்னு ஓடிட்டு கிடந்தோம்னு வச்சுக்கிடுங்க, நம்மள என்னன்னு கூட கேட்க மாட்டாவா, மதிக்கவே மாட்டாவா. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு. அதுகளுக்கு நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நம்ம கிட்டே நல்லதை வாங்கிக்கிட்டு நம்மளே திருப்பி குத்தம் குறை சொல்லும். அப்படியேப்பட்ட கோஷ்டிகள். அந்த மாதிரி கோஷ்டிகளுக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. எதுக்கு செய்யணும்? ஆமா பத்தி சின்ன பொண்ணு, இருக்கவங்களுக்கு எதுக்கு ஓடி செய்திய? அதே மாதிரி நன்றி இல்லாத குரூப்ஸுக்கும் அப்படிதான். ஒண்ணும் செய்யாதீங்க. தேவையில இருக்கிறவங்களுக்கு, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் உதவி செய்து பாருங்க. அது சின்ன உதவியா இருக்கலாம். ஒரு படிக்க முடியாத பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி பாருங்களாம் கொஞ்சோண்டாது. அதே மாதிரி ஆசிரியர் கூட்டு போறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க, நான் கூட வரேன் அப்படின்னு ஆசிரியரை போயிட்டு வாங்க. எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? உங்களை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவாங்க. அண்ணியும் நாத்தனாரும் கரெக்டா சொன்னீங்க. இப்பதான் சின்ன பொண்ணு மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. இதுக்குதான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணுங்க. சொந்தங்களே, நம்ம 4 முடி மாதிரி உங்களுக்கும் உதவி செஞ்சு இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் இருந்திருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. நான்